ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال النبي صلى الله عليه وسلم إن أولى الناس بي يوم القيامة أكثرهم علي صلاة صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மாபெரிய அருளால் புனிதமும் அருளும் நிறைந்த நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த அருளுக்குரிய வாழ்க்கை வரலாறை அவர்களின் குடும்பத்தார்களை குறித்து இந்த நாட்களுக்கு இடையே எத்தனை அந்த பாக்கியம் நிறைந்த மனிதர்கள் பேசப்பட வேண்டுமோ அவர்களை இங்கே நினைவுபடுத்தி இருக்கிறோம். அல்லாஹ் இதையெல்லாம் நமது வாழ்க்கையின் பேரருளாக ஆக்கி வைப்பானாக. சங்கை மிக்கவர்களே, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த சமூகம் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கிறது. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நாம் அன்பாளர்களாக வர வேண்டும். இன்னொரு பக்கம் அவர்களுக்கு நாம் என்ன கைமாறு செய்வது? அவர்கள் செய்த தியாகங்களுக்கு, அர்ப்பணிப்புகளுக்கு. ஒருவர் நரகம் போகக்கூடாது என்று ஆசைப்பட்டார்கள். ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது. இந்த சமூகம் ஒருவர் கஷ்டப்பட்டால் நபி தாங்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அசீசுன் அலை மா அனித்தும், நீங்கள் சிரமப்பட்டால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். நான் சிரமப்படுவதை கூட தாங்கிக் கொள்ள முடியாத மாமனிதர். அரபுலக மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முன்னோக்கி மக்கள் போன போது அதை தடுக்கிற ஒரு முயற்சியாக காபாவிலே போய் அபூ ஜஹல் பெரிய கூட்டத்தோடு காபாவுடைய திரையை பிடித்து மக்களை கூட்டி சொன்னார், இந்த நபி சொல்வது உண்மை என்றால், இந்த நபி சொல்வது உண்மை என்றால் நான் பதுவா செய்கிறேன், அல்லாஹ் அதை செய்யட்டும். இல்லை அவங்க சொல்கிறது உண்மை இல்லையா, நாம் பாதுகாக்கப்படுவோம். மக்களை திசை திருப்புவதற்கு அவர் கேட்குறார் காபா பிடித்து, இன்கான ஹாதா ஹுவல் ஹக்கு மின் இம்திக், இந்த நபி அவர்கள் சொல்வதும் வேதம் எல்லாம் உண்மையாக இருந்தால் பாம்திர் அலைஹனா ஹிஜாரத்தமின் அஸ்ஸமா, வானத்திலிருந்து கல்மலை இறக்கி எங்களை கொன்று விடு அல்லாஹ், வானத்திலிருந்து கல்மலை பொழியட்டும், எங்களை அழித்து விடு
இப்போ அல்லாஹ் என்ன செய்யணும்? அழிக்கணும். ஏன்? இது உண்மையானால் நாங்கள் மறுக்கிறோமா இல்லையா? மலை இறக்கு, கல்லால் இறக்கு, அழித்து விடு கேட்கிறார். இப்போ மக்களுக்கெல்லாம் என்னன்னா இதில் ஒரு முடிவு தெரிஞ்சு போயிடும். அழிவு வரணும், வரவில்லையா? அப்போ நபி சொல்வது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? அப்போ மக்களை திசை திருப்ப கேட்ட கேள்வி. அல்லாஹ் கோபப்பட்டு அழிக்கணுமே, அழிக்கலன்னா அப்போ நபி சொல்வது உண்மை இல்லாமல் போயிடக்கூடாதே, குர்ஆன் உண்மை இல்லாமல் போயிடக்கூடாதே. அல்லாஹ் உடனே வசனம் இறக்கினான். ஒமாக்கான் அல்லாஹுலி அதிபகும் அந்த வீகும், நாயகமே இது உண்மை இல்லைன்னா நாங்கள் உண்மையாளர்கள், இது உண்மைனா நீ அழிச்சிரும் கேட்குறான். அழிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? தாங்கள் மண்ணில் வாழ்கிறீர்கள். ஒமாக்கான் அல்லாஹுலி அதிபகும் அந்த வீகும், தாங்கள் இருக்கிறீர்கள். தாங்கள் இருக்கும்போது நான் அழித்தால் தாங்க மாட்டீர்கள் தாங்கள், எனவே அழிக்க மாட்டோம். எத்தனை பெரிய அன்பாளர்! அதாபை இறக்க வேண்டிய நேரத்திலும் அல்லாஹ் அதாபை இறக்கவில்லை. நபி வாழ்வது அதாபு இறக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னான். அத்தனை கருணை அன்பு நிறைந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் எத்தனையோ கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வளவோ உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். என்ன செய்வது? அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு அடிப்படை, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் மலக்குகளும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது சலாம் சொல்கிறார்கள், ஸலவாத்து சொல்கிறார்கள். விசுவாசிகளே நீங்களும் சலாமும் சொல்லுங்கள், ஸலவாத்தும் சொல்லுங்கள். எம்பெருமானாருக்கு நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பாக்கியம் ஸலவாத். அல்லாஹ் அதிகமாக ஓத தௌஃபீக் செய்வானாக. ஸலவாத்துங்கிறது நபி அவர்களுக்கு நம்ம கைமாறு செய்துட்டோம், பெருமானாருக்கு நம்ம உபகாரத்துக்கு பகரமாக செய்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஸலவாத்தை கொண்டும் நான் உயர்கிறேன். உங்கள் பாவம் அழிக்கப்பட வேண்டுமா? ஸலவாத்து ஓதுங்கள் என்றார்கள். உங்கள் அந்தஸ்து உயர்த்தப்படும், ஸலவாத்து ஓதுங்கள் என்றார்கள். நன்மைகள் பெருகும், ஸலவாத்து ஓதுங்கள் என்றார்கள். இதை விட பெரிய விஷயம், உங்கள் குடும்பத்தில் இருக்கும் நெருக்கடி நீங்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸலவாத்து ஓதுவதால் குடும்ப நெருக்கடி நீங்கும். இதை விட பெரிய விஷயம், மருத்துவர்கள் கைவிட்ட மிக கடுமையான நோய்களும் ஸலவாத்தை ஓதுவதால் அல்லாஹ் ஷிஃபாவாக்குவான் என்றார்கள். எத்தனை வரலாறுகள்! டாக்டர்கள் கைவிட்ட நோய்கள், எந்த வழியில் நோய் வந்துச்சுன்னு தெரியல, எப்படி சுகம் கொடுக்கிறதுன்னு தெரியல. ஸலவாத்துக்கு பின்னால் அந்த நோய் ஷஃபா, அல்லாஹ் ஷிஃபாவை கொடுக்கிறான். ஸலவாத் நோயை கூட ஷிஃபாவாக்கி கொடுக்கிற பாக்கியம் நிறைந்தது. அதனால இன்றைக்கு நமக்கு என்ன பிரச்சனை இல்லை? வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறது, நெருக்கடிகள் இருக்கிறது, குடும்பத்திலே கஷ்டம் இருக்கிறது, வியாதி ஒரு பக்கம் ஆட்டி அழைக்கிறது, பயங்கரமான பிரச்சனைகள் நாடு தழுவிய அளவில் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் தீர்வு நம்முடைய நாவுகள் ஸலவாத்தை சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலவாத்து ஓதுறத ஒருத்தர் மறக்கிறாரு விடுறாருன்னா அவர் மறந்தது ஸலவாத்தை அல்ல, நசிய தரீக்கல் ஜன்னா, சொர்க்கம் போகிற பாதையை மறந்து விட்டார். ஸலவாத்தையா மறந்தீர்கள்? சொர்க்கம் போகும் பாதையை மறக்கிறீர்கள். அப்படியானால் ஸலவாத் சொர்க்கத்திற்கு போகிற பாதைக்கு வழிகாட்டும் பாக்கியம். ஸலவாத்துங்கிறது நாங்கள் எப்படி ஓதணும்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் எங்கிருந்து ஓதுனாலும் அல்லாஹ்வுக்கு சில மலக்கு, இன்னலில்லாஹி மலாயிகத்துன், அல்லாஹ்வுக்கு சில மலக்குகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேர் சய்யாஹீன், உலகம் பூரா சுற்றி வருவாங்க. அந்த மலக்களுடைய வேலை என்ன? யார் ஸலவாத்து சொல்கிறாங்களோ அந்த ஸலவாத்தை அப்படியே கொண்டு வந்து என் தர்பாரில் எடுத்து சொல்லுகிறார்கள். மலக்குகள் இங்கே வருகிறார்கள். அந்த மலக்குகளுக்கு விளக்கத்தையும் சொன்னாங்க. சய்யாஹீன், அந்த மலக்குகள் புறா உலகத்துக்கும் போயிட்டு வருவாங்க. இந்த சபையில் வந்து உட்காருவாங்க, அந்த சபையில் உட்காருவாங்க. எங்கெல்லாம் ஸலவாத்து சொல்லப்படுமோ அந்த ஸலவாத்தை என் தர்பாரில் கொண்டு சேர்க்கிறார்கள். இதை விட ஆச்சரியம், எம்பெருமான் சொன்னார்கள், அவர் பெயர் எனக்கு சொல்லப்படும், அவர் தந்தையின் பெயரும் சொல்லப்படும். இவர் ஸலாத்து சொன்னார். யார் இவர்? இன்னவரின் மகன் இன்னவர். எங்கள் வாப்பா பேர் சல்மான் ஷாகுல் அமீது, என் பேர் ஹைதர் அலி. ஷாகுல் அமீதின் மகனார் ஹைதர் அலி சலாம் சொன்னார், என் பேரை
எம் பெருமானின் தர்பாரில் உச்சரிக்கப்படுகிறது. எப்படி விட மனசு வரும்? ஸலவாத்துக்கு கிடைக்கிற பாக்கியங்களை, பரக்காத்துகளை நாம் விளங்கிவிட்டால் எந்த காலத்தில் விட மாட்டோம். இதன் நிறைய பரக்கத்துகள் எழுதுவாங்க. கடைசியாக எழுதுனாங்க, ஸலவாத் அதிகமாக ஓதுகிற போது உங்களுடைய நாவில் கலிமா வந்து உச்சரித்து சக்கராத்து லேசாகி ஈமானோடு மௌத்து நசீபாகும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இதுக்கு அடுத்த கட்டத்தை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னா அவுலன்னா சிபி யௌமல் கியாமா, மனிதர்களிலெல்லாம் எனக்கு நெருக்கமாக மறுமையில் யார் இருப்பார்கள் தெரியுமா? துன்யாவில் மாத்திரம் அல்ல, நாளை மறுமையில் மனிதர்களெல்லாம் எனக்கு நெருக்கமானவர்கள், ஏற்றமானவர்கள் யார்? அக்ஸர அலைய ஸலவாத்தா, என் மீது யார் நிறைய ஸலவாத் ஓதுவார்களோ, அதிகமாக ஸலவாத் ஓதுவார்களோ, மறுமையில் என் பக்கத்தில் இருப்பாங்கன்னாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எவ்வளவு ஓதுறது நம்ம இஷ்டம். 500 தடவை தினமும் ஓதினால் வறுமை வராதுன்னு எழுதுறாங்க. 500 தடவை தினமும் ஓதினால் வாழ்க்கையில் வறுமை வராது, யாரிடத்திலும் தேவையாகிற நிலை ஏற்படாது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலம் மாத்திரம் அல்ல, சாலிஹீங்கள் அவர்களின் அடுத்தடுத்த காலங்களில் மிக தீர்க்க முடியாத நெருக்கடிகள், உயிர் போகிற அளவுக்கான நெருக்கடிகளை அல்லாஹ் விடுவித்தான். ஒரு அழகான செய்தி, அலி அக்பரு நஹாவந்தி ரஹ்மத்துல்லாஹி அலை, அவங்க பெரிய ஆசான், கல்வி உலகத்தின் மேதை. அல்லாமா அலி அக்பரு நஹாவந்தி தன் கிதாபில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க. ஒரு சூஃபி ஒருவரை, முற்கால சலஃபுகளில் ஞானி ஒருவரை குறித்து எழுதுகிறார்கள். அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஒரு ஜமாத்து கப்பல் பயணம் செய்தோம். அல்லாமா நஹாவந்தியினுடைய செய்தி, ஆதாரபூர்வமான செய்தி. நாங்கள் கப்பல் பயணம் செய்தோம். அந்த கப்பல் பயணத்தில் நடுக்கடலில் கப்பல் போகுது, மிக கடுமையான காற்றும் கடல் சீற்றமும் அதிகமானது. கடல் சீற்றம் வந்தால் கப்பல் எல்லாம் கூட அப்படியே தடுமாறும். கடல் சீற்றம், புயல் ஒரு பக்கம் சுழற்றி அடிக்கிறது. அந்த காற்று சுழற்ற கப்பல் இப்படியும் அப்படியுமா புரளுது திரும்புது. அந்த காலத்தினுடைய அந்த கப்பல் மிக சிரமம். எந்த அளவிற்கு நிலைமை ஆச்சு, அவர் சொல்லிட்டார், அறிவிப்பு செய்தார், நீங்கள் எல்லாம் களிமா சொல்லிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். கப்பல் ஓட்டி சொல்லிட்டார், இங்கே ஒருவர் இடத்துல கண்ணீரோடு விடை பெறுகிறார்கள், நான் ஏதாவது செய்தால் மன்னிச்சுக்கங்க. ஏன்னா கப்பல் பயணம்லாம் ஒரு தனி வாழ்க்கை. இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகணும்னா 40 நாள் கப்பலில் இருப்பாங்க, 50 நாள் கப்பலில் இருப்பாங்க, 30 நாள் கப்பலில் இருக்கிற எல்லாரும் நண்பர்கள் ஆகிடுவாங்க, உறவுகள் ஆகிடுவாங்க, ஒருத்தரோடு பரிமாறுறாங்க. நம்ம வாழ்க்கையில் இந்த நாட்களில் தவறு நடந்தால் மன்னிச்சுக்கங்க, அவர் இவரை கட்டி தழுவ, முசாபா செய்ய, கண்ணீர் வடிக்க, இந்த நிலைமை மௌத்த கண்முன்னால் பார்க்குறாங்க. கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி திரும்ப போய் காற்று ஒரு பக்கம் சுழற்றி அடிக்க மௌத்த கண்ணால் பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த ஞானி தூங்கி கொண்டிருக்கிறார். அவர் தூங்குறார். சில சாலிஹீங்களை பொறுத்தவரையில் எந்த நிலையும் அவங்களுக்கு பயம் வராதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், எல்லாருமே பயப்படும் காலத்திலையும் அவங்க பயப்பட மாட்டாங்க. அல்லாஹ் அந்த மக்களில் நம்ம எல்லாம் கபூல் செய்வானாக. எல்லாரும் பயப்படுவாங்க, அவங்க பயப்பட மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் நிம்மதியாக ஒருத்தங்க தூங்குறாங்க. அதில் சில பேர் சுப்ஹானல்லாஹ், இந்த நிலையில் அவங்க தூங்குறாங்களே, அவங்க தூங்கி விழிச்சாங்க. விழிச்ச உடனே அவங்க சொன்னாங்களா, யாஹ்ல சபீனா, கப்பல்வாசிகளே கொஞ்சம் நிதானமாக என்னை கேளுங்கள் என் வார்த்தை என்றார். அவ்வளோ பேர் அமைதியாயிட்டாங்க. ஏன்னா அவரை எல்லாரும் மதிக்கிறாங்க. அவருடைய முகம், கோலம், அல்லாஹ் கொடுத்த அந்த சிஃபத், ரொம்ப ஒளிமயமான மனிதர். அமைதியாக இருங்கள், அவசரப்படாதீர்கள், இப்போமே முசாபா செய்றீங்க, விடை போகிறதாக ஒரு விஷயத்தை கேளுங்கள். நான் கொஞ்சம் கண் பொத்தினேன், உறங்கினேன். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என் கனவில் கண்டேன். கப்பல் இந்த கடலின் சீற்றத்தால் தடுமாறுகிறது, அங்கும் இங்குமாக அது அலக்களிக்கப்படுகிறது. சுழற்றி அடிக்கிற காற்று ஒரு பக்கம், உள்ளே இருக்கிறவர்கள் உயிரோடு போராடி கொண்டு நிறைவு காலம் வந்துவிட்டது என்று அணுகும் நேரம் உத்தம நபிகள் இங்கே பார்த்தேன். என் பெருமான் எங்கெல்லாம் காட்சி அளிக்கிறார்கள். சோதனை எங்கோ நடக்கிறது.
அல்லாஹ் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறான். எம்பெருமான் சொல்வார்கள், நீங்கள் கப்பல் வாசிகளை பார்த்து சொல்லுங்கள், சல்லு அலைய அல்ஃப மர்ரா, எல்லாரும் சேர்ந்து 1000 தடவை எனக்கு சலவாத்து சொல்லுங்க, சலாமத்தா இந்த கப்பல் பாதுகாப்பாயிடும் சொன்னாங்க. நபி பெருமானார் சொன்னார்கள் கனவுல. இப்போ யாரும் அந்த கனவை சந்தேகப்படல, அந்த கனவு விஷயமா விளக்கம் சொல்லல. அவர் சொல்லி முடிச்சோடனே எல்லாரும் சலவாத்து ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உயிர் பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு. உத்தம நபிகளை கனவில் பார்த்தேன் என்கிறார். சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்து எங்கே சோதிக்கப்பட்டாலும் அவர்களின் மேலான பார்வை இருக்கிறது. எங்கோ இருக்கிறாங்க, நம்ம எங்கோ இருக்கிறோன்னு அல்ல. அல்லாஹ் எங்கே இருக்கிறான் யாருக்கும் தெரியாது. நம்மோடு இருக்கிறான் அல்லாஹ், நம்மை பாதுகாக்கிறான் அல்லாஹ். பூமா நபிகள் கனவுலகத்தின் வழியே 1000 சிரமங்களை தணிக்கிறார்கள். எத்தனை பேரின் கனவில் வந்து காட்சி அளித்தார்கள். எத்தனை பேர்களுக்கு நம்முடைய மார்க்கம் சார்ந்த குர்ஆனின் விளக்கம் எழுதுகிற பல விளக்க உரையாளர்கள் என் பெருமான் கனவில் வந்து இந்த குர்ஆனுக்கு நீங்கள் தஃசீர் எழுதுங்கள் என்றார்கள் என்ற செய்தி அல்லாமா ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை நீ இந்தியா செல் என்றார்கள். இன்றைக்கு இந்தியாவிலே பல லட்சம் பேர்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்களா? அண்ணல் முஈனுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஜ்மீரில் உறங்கிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் காரணம் என்று இந்திய வரலாறே எழுதி வைத்திருக்கிறது. அவர்களை இந்தியா போ என்று சொன்னவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். நம்மோடு, நமது உயர்வுகளோடு, நமது ஈமானை பாதுகாப்பதோடு நமக்கென்று எந்த சோதனையும் வரக்கூடாது என்பதில் பெருமானாரினுடைய பங்களிப்பும் இருக்கிறது. 1000 சலவாத்து ஓத சொல்லுங்க, மக்கள் அல்லாஹ் பாதுகாத்து விடுவான் என்று பூமா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் சலவாத்து ஓத ஆரம்பித்தாங்க. ஓதுறாங்க. அந்த சூஃபி சொல்றார், அந்த சலவாத்தை எண்ணினோம் ஒலம் தத்திம் பாத சலாசமியா மர்ரா, 300 தடவை கடந்தது. அதுக்கு மேலே நாங்கள் போகல, ஓதிட்டு இருக்கோம். 300 தடவை கடந்தது. கப்பல் அமைதியானது, அலை அமைதியானது, காற்று அமைதியானது. அந்த கப்பலில் இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறுச்சு. கடல் சீற்றம் குறைந்தது, காற்று சுழற்றி அடிக்கிற காற்று நின்றது. அல்லாஹு அக்பர். 1000 தடவை முடிக்கணும்னு முடிவுக்கு வந்தோம். ஏன்னா பெருமானார் 1000 சலவாத்து ஓதுங்கள் பாதுகாப்பு வரும் என்றார்கள். இப்போ அந்த கப்பல் அங்கே மோதி அழியும் நேரம் மாநபி அவர்களின் காட்சி கிடைக்கிறது. இதை நம்புறதா இல்லையா என்பதை தாண்டி ஈமானின் பவர் இருந்தால் இதில் சந்தேகமே வராது. ஈமானுடைய பவர், எம்பெருமானின் சலாத் முசீபத்திலிருந்து பாதுகாக்கும், நெருக்கடிகளிலிருந்து பாதுகாக்கும். இத்தனை பெரிய கடல் சீற்றம் அமைதி பெறுகிறது. அந்த மக்கள் முழுக்க 1000 ஓதி முடித்து எல்லாம் கரையில் ரொம்ப பாதுகாப்போடு ஒருவருக்கு கூட உயிர் சேதம் இல்லாமல் வந்து இறங்கினார்கள் என்று அல்லாமா அலியுல் அக்பர் நஹாவந்தி தன்னுடைய அருமை கிதாபிலே சிறப்பாக இந்த வரலாறை பதிவு செய்து காட்டுகிறார். ஏன்னா நம்பிக்கையாளர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு இருக்கிறது, உதவிகள் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. நாம் அவர்களோடு எப்படி? இன்னைக்கு நமக்கு எவ்வளோ வேலை இருக்குது, வேலைகளுக்கிடையே செலவாத். இன்னைக்கு எங்கே போனாலும் எந்த ஒரு மார்க்கம் சார்ந்த தரீக்காக்களாகட்டும், ஷரியத்தை வழிநடத்துகிறவர்களாகட்டும், காலை மாலை செலவாத்துன்னு இருக்குது. காலை மாலை செலவாத்து இல்லையா, அது வாழ்க்கையில் ரசனையே இருக்காது. காலையில் செலவாத்து ஓதணும், மாலையில் செலவாத்து. இப்போ எங்கள் தரீக்காக்கள் எல்லாம் சுபூத் ஓதிட்டு செலவாத்து ஓதிடணும். குறைந்தது ஒரு 100 தடவையாவது ஓதுங்கிறோம். அது குறைந்தபட்சம். மாலையில் ஓதிடணும் மக்ரிபுக்கு பின்னால், குறைந்தபட்சம் 100. இதுக்கு மேலால் எவ்வளவு முடியுமோ. பெருமானாருடைய தர்பாரில் ஒருத்தர் சொன்னார், என் வாழ்க்கையில் பாதி நேரம் செலவாத்துக்கு போதாதுன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பத்தல்லன்னாங்க. அப்படின்னா என்ன, எவ்வளவு முடியும்? நடமாடிக்கொண்டு, உட்கார்ந்து கொண்டு, வாகனம் ஓட்டிக்கொண்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மத் வஅலா ஆலி சய்யிதனா முஹம்மத். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்க வந்தேன். என் பெருமான் சுஜூதில் இருந்தார்கள். அப்போ சலாம் கொடுத்துட்டு பேசுவோம் என்று உட்கார்ந்திருந்தேன். ஃபஅதால சுஜூத், சுஜூதை ரொம்ப நேரம் நீட்டி கொண்டார்கள். முடிப்பாங்கல்ல,
சுஜூத்திலிருந்து எழுந்திருச்ச பின்னால் முசாபா செய்வோம், நபி இடத்துல சில விஷயங்களை பேசுவோம் என்று காத்திருந்தேன். ஆனால் அவர்கள் எழுந்திருக்கவில்லை. ரொயின்ற சுஜூத். எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, என்ன ஆச்சு பெருமானார் சுஜூத்தில் இருக்கிறாங்கன்னா அசைவே இருக்காது, அசைவே இருக்காது. நம்ம ஒரு அரை நிமிஷம் சுஜூத்தில் 2 தடவை காலை அசைச்சிருவோம், இடுப்பை அசைச்சிருவோம், அந்த காலை நீட்டி மடக்கிக்கிடுவோம். அரை மணி நேரம் சுஜூதில் அசைவற்று. அல்லாஹ் அப்படியெல்லாம் ஒரு சுஜூதை நசீபாக்கி தருவானாக, அசைவற்று. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் சொல்கிறாங்க, பயந்துட்டேன், பெருமானார் ஏதாவது சுஜூதில் மயக்கமாயிட்டாங்களா, ஏதாவது நிகழ்ந்து விட்டதா என்று அருகாமையில் வந்தேன். அகிலத்தின் அருட்கொடை சர்க்காரை ஆலம் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சுஜூதிலிருந்து எழுந்திருத்தார்கள். ஆச்சரியமாக நான் பார்த்தேன். என்ன அப்துல் ரஹ்மான், அல்லாஹ் ஜிப்ரீலை அனுப்பினான். அவர்கள் வந்து சொன்னார்கள், நாயகமே, மன் ஸல்லா அலை ஸல்லைத்து அலை ஓமன் ஸல்லம அலை ஸல்லம்து அலை. உங்கள் மீது ஒருவர் ஸலவாத்து சொன்னால் அதற்கு பகரம் நான் அவருக்கு ஸலவாத்து சொல்கிறேன். அல்லாஹ் ஸலவாத்துனா என்ன? அவரை நான் மன்னிக்கிறேன், அருள் புரிகிறேன், அவருக்கு நிம்மதியை கொடுக்கிறேன். உங்கள் மீது ஒருவர் சலாம் சொன்னால் அவருக்கு நானே சலாம் சொல்லுகிறேன். எனக்கு அல்லாஹ் சலாம் சொல்கிறான். எப்போ சொல்கிறான்? என் பூமா நபி அவர்களுக்கு நான் சலாம் சொல்லும் போது. அல்லாஹ் எனக்கு அருள் புரிகிறான், நான் அவர்களுக்கு ஸலவாத்து ஓதுகிற போது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த மகிழ்ச்சி, என் உம்மத்து, என் சமூகம் அல்லாவின் சலாமையும் அல்லாவின் அருளையும் கிடைக்க பெறுகிற இடத்தில் எனக்கு ஸலவாத்து சொல்கிற பாக்கியத்தை அல்லாஹ் வச்சுட்டான் என்று சுஜூதில் நன்றிக்காக விழுந்தேன், நன்றி செலுத்தினேன். யாராவது எனக்கு ஒரு ஸலவாத்து சொல்லிட்டா அவர் வாழ்க்கையை நான் அருளாக்குறேன் அல்லாஹ் சொல்லிவிட்டானே, அதற்கு நன்றியாக நான் சுஜூதை இத்தனை நேரம் நீட்டினார்கள் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஒரு பெரிய பாக்கியம். இந்த உலகத்திலே சொற்ப காலம் இங்கே நாம் முடிவெடுக்க வேண்டும். எவ்வளவு ஸலவாத்து ஓதுறது, நம்மால் எவ்வளவு முடியும்? குறைந்தது காலையில் 100, மாலையில் 100, பல நேரங்களில் உறுதி எடுக்கிறோம். 500 தடவை, 1000 தடவை. சலபு சாலிஹீன்களில் சில பேர் இருந்தாங்க, எப்படி காலத்திலும் மறக்க முடியாத இடம், தினமும் 10,000 ஸலவாத் ஓதாமல் எங்கள் இரவும் முடியாது பகலும் முடியாது என்று சொன்ன பெருமக்கள். எப்படிப்பட்ட மனிதர்கள்! யதார்த்தத்தை விளங்குனாங்க, அதன் பரக்கத்தை அனுபவிச்சாங்க. இது யாருக்கோ பரக்கத்து அல்ல, ஒவ்வொருவர்களுக்கும் பரக்கத்து இருக்கிறது. எனவே எவ்வளவு முடியும்? வறுமை போகும், தரித்திரம் நீங்கும், நெருக்கடி நீங்கும், நிம்மதி கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு கிடைக்கும், அல்லாஹ்வின் நெருக்கம் கிடைக்கும். அப்படிப்பட்ட பாக்கியம்தான் ஸலவாத்துக்காக அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம். இன்னொரு செய்தியை ஹஸரத் அபுல் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க. அல்லாமா அபுல் அப்பாஸ் எவ்வளவு பெரியவங்க, மிகப்பெரிய பாக்கியமானவர்கள். அஹ்மத் இப்னு மன்சூர் ஷிராஸில் உள்ளவங்க. அவங்க ஒரு பெரிய வலியுல்லா இறைநேசர், வஃபாத் ஆகிட்டாங்க. அவங்க வஃபாத் ஆன போது ஊரே கண்ணீர் வெடிக்குது. ஏன்னா நல்ல மனிதர்களுடைய மௌத்து வானம் அழும் சொல்கிறான். சில பாவிகளின் மௌத்தை பேசிட்டு அல்லாஹ் சொன்னா, ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமா, வானம் கூட அவர்களுக்காக அளவில்லைங்கிறான் அல்லாஹ். வானம் அளவில்லை அப்படின்னா அவங்க பாவிகள். நல்லவர்களுக்கு வானமும் அழுகிறது. அப்படிப்பட்ட சாலிஹீன்களிலே சையதுனா அபுல் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆனாங்க. அவங்க வஃபாத்தான அந்த நேரத்தில் ஊரே ஒரு வகையான கவலையில் இருக்கும்போது அந்த ஊரில் ஒருவர் அல்லாமா அபுல் அப்பாஸை கனவில் பார்க்கிறார். அவர் ஷிராஸ் என்ற நகரத்தின் பள்ளி ஜாமியாவிலே மெம்பரில் மெஹராபில் வந்து நிற்கிறாங்க. ஷிராஸினுடைய ஜாமியா மஸ்ஜிதில் மெஹராபில் எப்படி அழகிய பட்டாடை அணிந்து நிற்கிறார்கள், சிங்கார தோற்றத்தில் நிற்கிறார்கள். அப்படியெல்லாம் அவங்கள நான் பார்த்ததில்லைங்கிறார். அவ்வளவு அழகாக கம்பீரமாக பட்டாடையோடு முகமெல்லாம் பிரகாசமாக அல்லாமா அபுல் அப்பாஸ் அவர்கள் அங்கே நிற்க நான் கண்டேன். அவங்க தலையில் ஒரு கிரீடம் வச்சிருந்தாங்க, முத்துக்கள் பதிக்கப்பட்ட கிரீடம். அல்லாஹ் கனவுல காட்டிடுவான் சாலிஹீன்கள் எப்படி இருக்கிறாங்க. இப்போ நம்மகிட்ட அன்னைக்கு ஒருத்தர் வந்து சொன்னார், ஹதரத் எங்கள் தகப்பனார் மூத்தாகி ரொம்ப நாள் ஆச்சு, பார்க்க முடியலை ஹதரத், துவா செய்யுங்க, வாப்பா எப்படி இருக்கிறாங்க பார்க்கணும். நான் சொன்னேன், ஸலவாத் அதிகமாக ஓதுங்க, அல்லாஹ் அவங்கள காட்சி அளிப்பான்.
சலவாத்து ஓதுங்க, அல்லாஹ் தகப்பனாருடைய மறுமை நிலை என்ன காட்டுவான். அது ஒரு பக்கம். இன்னொருத்தர் வந்து சொன்னார், அதில் எங்கள் தகப்பனார் மௌத்தாகி 3 மாதம் ஆச்சு, அடிக்கடி கனவுல வர்றாருன்னார். அடிக்கடி வர்றார், பெரிய பாக்கியமாச்சப்பா. நான் சொன்னேன், நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், எங்கள் வாப்பா வரவே இல்லை 6 வருஷம் ஆச்சுங்கிறார், நீ 3 மாதம் ஆச்சு அடிக்கடி வர்றாங்கங்கிறிய. அதுதான் பிரச்சனை. சில பேர்கிட்ட போய் கேட்டேன், அப்படியெல்லாம் வந்தால் உன் உயிருக்கு ஆபத்துன்னாங்க. அவர் அடிக்கடி வந்தால் உனக்கு டேஞ்சர்னாங்க. இப்போ என்னப்பா செய்யணும்? அவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க ஹசரத்துன்னார். வாப்பா வரக்கூடாது, எங்கள் அத்தா மௌத்தா போயிட்டாங்க, அடிக்கடி கனவுல வர்றதை நிறுத்தணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் ஹசரத், அது பெரிய வேலை. என்ன வேலைனாலும் நீங்கள் செய்யுங்க, அவர் வரக்கூடாது. யார் பாசமாக வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி மகனை இன்னைக்கு ஒரு தனியான இடத்துல ஒரு ரொம்ப போஷிங்கில் இருக்கார், பெரிய பவரோடு இருக்கிறார், செல்வாக்கோடு இருக்கிறார். இவர் செல்வாக்கை கொடுக்கறதுக்கு அல்லாஹ் அந்த தந்தையை தான் காரணமாக்கினான். இப்போ யாரோ சொல்லிட்டா அவ அடிக்கடி வந்தா உன்னை கூட்டு போயிடுவாங்கண்டு அந்த பயம் அவர் வரக்கூடாது என்கிறார். இதுதான் உலகம். இருக்கிற வரைக்கும் நம்மளை விட மாட்டாங்க. போயிட்டோம் வைங்களேன், ஒரு நைட்டு தங்க வைக்கிறதுலே கஷ்டம். ராத்திரி சுபூவில் எடுக்குவோம், காலையில் 10 மணிக்கு. எதுக்கு இஷாவிலே தூக்கிருங்களேங்க, இஷாவிலே தூக்கிருங்க. ராத்திரி பூரா அவங்க வீட்டில் வச்சிட்டு இருக்க முடியுமா? உயிருக்கு உயிராக இருந்தவர்கள், மனைவியாகட்டும் பிள்ளைகளாகட்டும், இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை அழகாக்க வேண்டும். அல்லாஹ்வோடு ரசூலோடு நமக்கு ஒரு தொடர்பை உண்டாக்கி கொள்ள வேண்டும். வீணான வாழ்க்கையில் போய் அழிந்துவிடக்கூடாது, ஆபாசங்களில் போய் முங்கிவிடக்கூடாது. சாலிஹீங்களோடு தொடர்புகளை வளர்க்க வேண்டும். நல்ல அமல்கள் ஹயாத்தாக. குறிப்பாக சலவாத்துக்கு நேரம் ஒதுக்குங்கள். சலவாத்து சொல்லாத ஒரு மூமின் இருக்கக்கூடாது. ஹயாத்தில் ஒரு தடவையாவது சலவாத்து சொல்வது ஃபர்து, கடமை. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சலவாத்து சொல்லுங்கள் என்றான், நான் செய்கிறேன் என்கிறான். எந்த அமலை அல்லாஹ் செய்கிறேன், நான் நோன்பு வைக்கிறேன்னு சொன்னானா, அல்லாஹ் நான் தொழுகிறேன், நான் எந்த அமலையும் அல்லாஹ் செய்கிறது இல்லை, அல்லாஹ் செய்ய வேண்டிய தேவை இல்லை, நான் சலவாத்து ஓதுறேங்கிறான் அல்லாஹ். அப்படியானால் நம்மை ஊக்குவிக்கிற அந்த விதம், நானே சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்க, அது பெரிய பாக்கியம் என்றான். அல்லாமா ஷிராஸ் நகரிலே அவரை பார்க்கிறார்கள். எங்கே? மெஹ்ராபில் நிற்கிறாங்க, தலையில கிரீடம், முத்துக்கள் பதித்த கிரீடம். கேட்டாங்க, மா பாலல்லாஹு பிக்கா, அவங்க அபுல் அப்பாஸ் மகானவர்களே, அல்லாஹ் உங்களை எப்படி நடத்தினான், ரொம்ப அழகா இருக்கிறீங்களே, கிரீடம் எல்லாம் இருக்குதே, முத்துக்கள், அந்த முத்து ஜொலிக்கும் பாருங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீ செய்வானாக. சொர்க்கம்ங்கிறது அதுக்கு நிகர் துன்யாவில் ஒன்றுமே இல்லை. எப்படி இந்த அந்தஸ்தை அடைஞ்சிங்கன்னு கேட்டான். அவங்க நிறைய கிதாப் எழுதியிருக்கிறாங்க, நிறைய மனிதர்களை உருவாக்கி இருக்கிறாங்க, பெரிய பெரிய சாலிஹீங்களை எல்லாம் அவர்களின் பாசறை வளர்த்திருக்கிறது. அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் என்ன அல்லாஹ் உங்களோடு நடந்து கொண்டான், அல்லாஹ் என்ன செய்தான், மா பாடல்லாபி. அவங்க சொன்ன பதில், அல்லாஹ் என்னை மன்னித்தான், அந்தஸ்தை உயர்த்தினான், அதுகலனி பில் ஜன்னா, சொவனபதியிலே குண்டான் உட்கார வைத்தான், அல்லாஹ் என்னை கௌரவிக்கும் முகமாக எனக்கு கிரீடம் சூட்டி மகிழ்ந்தான் என்றார்கள். உடனே அவர் கேட்டார், பிமாதா, இந்த அந்தஸ்து எதனால் கிடைச்சிச்சு? நீங்கள் கிதாப் எழுதினீர்களே அதனால் கிடைத்ததா? மக்களுக்கு ஓதி தந்தீர்களே அதனால் கிடைத்ததா? தீனுடைய ஹித்மத்து செய்தீர்களே அதனால் கிடைத்ததா என்று கேட்கிறார். அவங்க சொன்னாங்க, பி கஸ்ரத்து ஸலாத்தி அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஹித்மத்து செய்திருக்கிறேன், நான் குர்ஆன் ஓதி இருக்கிறேன், நிறைய அமல் செய்திருக்கிறேன், அது அல்ல, எல்லாம் எனக்கு கூலியாக இருந்தது. என் அந்தஸ்தை உயர்த்துவதற்கு அல்லாஹ் சொன்னான், என் ஹபீபின் மீது நீங்கள் அதிகமாக ஸலவாத் ஓதினீர்கள், உங்க அந்தஸ்தை நான் உயர்த்திட்டேன். ஒரு மகத்தான சூஃபிகளும் ஞானிகளும் கூட 1000 நல்ல வணக்கங்களால் சொர்க்கத்தை பெற்ற பின்னாலும் அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துவதற்கு அதிகம் ஸலவாத் ஓதினீர்கள் என்று அல்லாமா அபுல் அப்பாஸ் சொன்ன அந்த செய்தி நான் வியந்து போன செய்தி. அதனால் இன்ஷா அல்லாஹ் இது போன்ற சபைகளில் முடிவெடுப்போம். அதிகமாக மாநபி அவர்கள் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நமக்கு ஸலவாத்து சொல்கிற நல்ல நசீபை வழங்குவானாக. கூடுதலாக தினமும் இது மாதிரி மஜ்லிஸில் கேட்டுட்டு போய் முடிக்கிறது இல்லை, இன்னைக்கு முடிவு எடுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் டெய்லி ஒரு 500 தடவை நான் ஸலவாத்து ஓதலாமா? இன்ஷா அல்லாஹ் ஒரு 500 தடவை எல்லாரும் நியத்து வைங்க. பெண்களும் கூட குறைந்தது, நீங்கள் நிறைய ஓதுறீங்களா இன்னும் கூட்டிக்கங்க, பரவாயில்லை.
இன்றைக்கி நாங்கள் சீட்டில் பார்த்தோம், ஆச்சரியப்பட்டோம். ஒவ்வொரு வீட்லையும் குடும்பத்தோடு ஓதுன செலவாத்துக்கள், பிள்ளைகள் ஓதிய செலவாத்துக்கள், அவங்க கணவன் மனைவி ஓதுன செலவாத் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு வந்திருக்கு. பார்த்தால் பல கோடி ஆச்சரியப்பட வேண்டிய அளவிற்கு, ஒன்றல்ல இரண்டல்ல, 10 லட்சம் 30 லட்சம் அல்ல, 30 கோடி எல்லாம் தாண்டி செலவாத் இங்கே குவிந்திருக்கிறது. இது யாரும் ஓதாத செலவாத்தை ஓதுனேன்னு சொல்ல போகிறது இல்லை. நான் சொன்ன நேற்று எங்கள் மதரசா பிள்ளைங்க, எங்கள் வீட்டில் எங்கள் சொந்தம், அவங்க மட்டும் 35 லட்சம் ஓதி தந்திருக்கோம். 35 லட்சம் எங்கள் குடும்பத்தில், எங்களுடைய மதரசாவில், பெண்கள் மதரசாவில். இப்படி ஒவ்வொருவர்களும் ஓதிய செலவாத்தின் எண்ணிக்கை வார்த்தை இல்லை சொல்வதற்கு, பல கோடி. அல்லாஹ் கபூல் செய்வானாக. இது ஒரு தூண்டுதல். இப்போ நான் தூண்டுறேன், நீங்கள் ஓதுறீங்க, எனக்கும் கூலி தப்பாது, உங்களுக்கும் தப்பாது. இதை கொண்டு ஊருக்கு பரக்கத். இங்கே அந்த செலவாத்தின் ஒளி நின்று கொண்டு இருக்கும். 75 குர்ஆன் ஷரீஃப் இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் மக்கள் ஓதி தந்திருக்கிறார்கள். 75 திருக்குர்ஆன் ஷரீஃப், கிட்டத்தட்ட 1453 யாசீன்கள் ஓதியிருக்கிறார்கள். 1453 யாசீன்கள். களிமாக்கள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட எவ்வளவு, 5 லட்சத்திற்கும் அதிகமான களிமாக்கள் ஓதி தந்திருக்கிறார்கள். ஸலவாத் பல கோடிகள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த ஊருக்கே பரக்கத். எங்களுடைய வாபர் ஜும்மா பள்ளிவாசலினுடைய இந்த பாக்கியம் நிறைந்த தொடர் நிகழ்ச்சியால் நமது ஊர் அருள் பெறுகிறது. ஊரில் இருக்கிற முசீபத்து நீங்கிடும், அல்லாஹ் நீக்கி வைப்பானாக. கஷ்டங்களை ஊரை விட்டு நீக்குவானாக. வறுமை தரித்திரத்தை நீக்குவானாக. எல்லா குடும்பங்களிலும் இதன் சந்தோஷங்களை நீடிக்க செய்வானாக. இதன் பரக்கத் நம்முடைய கடைசி வரைக்கும் நம்ம படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கை இல்லாமல் பாதுகாப்பானாக. ஈமானோடு சக்கராத்தில் லேசாகி நம்ம ரூஹு பிரிய செய்வானாக. நபியை பார்த்துட்டு தான் மௌத்தாகணும் இன்ஷா அல்லாஹ். மாநபியை பார்க்காம மௌத்தா போனால் இந்த வாழ்க்கையை ரசிக்காது. இங்கே நான் வாழ்ந்த வாழ்க்கை ரசிக்கணும். என்னை வாழ வைத்தவர்கள், வழிகாட்டியவர்கள், என்னுடைய இன்ப துன்பங்களை எல்லாம் சரி செய்வதற்காக பாடுபட்டவர்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள கனவுல பார்க்கணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் இந்த பரக்கத்தான மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ் இன்றோடு நிறைவாகிறது. இங்கே அவன் நாடி நான் பேச வைத்தான், நம்ம எல்லாரையும் இங்கே ஒன்று சேர்த்தான். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஆண்டும் அல்லாஹ் கியாமத் வரைக்கும் இது நடக்க செய்வானாக. நம்ம ஒன்று சேரணும். இதை தொடர்ந்து இந்த மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ் இனி ரமதானில் துவக்கமாகும். ரமதான் நம்ம பள்ளிக்கு ஒரு பெரிய பரக்கத். 30 நாளும் லொஹர் தொழுகைக்கு பின்னால் இங்கே அருமையான ஹதீஸ் விளக்க உரை. பெண்கள் பெரிய அளவில் நம்ம அழைக்கிறது இல்லை ரமதானில், ஆனால் ஆண்கள் நோன்போடு பள்ளி ஃபுல்லாக இருக்கும். ரமதான் 30 நாளும் லொஹர் இங்கே வந்துடணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஒவ்வொரு ரமதானுக்கு பின்னால் ரபியுல் அவ்வல். இன்றைக்கு தாய்மார்கள் நிரம்ப குழுவி இருக்கிறார்கள் வீதியில், நடப்பதற்கு இடமில்லாமல். அல்லாஹு தாலா அவன் கொண்டு வந்து சேர்த்த இந்த மஜ்லிஸ், இதில் யாருக்கும் தனிப்பட்ட பெருமை இல்லை, புகழ் இல்லை. அல்லாஹ்வின் ஏற்பாடு. அவன் அசைத்தால் அசைகிறோம், அவன் நிறுத்தினால் நின்று விடுவோம். அவன்தான் நம்மை அசைத்து செயல்பட வைக்கிறான். அல்லாஹ் இந்த மஜ்லிஸினுடைய எல்லா பரக்கத்தையும் கபூல் செய்வதோடு இவ்வளவு கோடிக்கணக்கான செலவாத்தை பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரில் இன்ஷா அல்லாஹ் நாம் அன்பளிப்பாக்கி இங்கே ஓதப்பட்ட குர்ஆன், யாசீன், கலிமா எல்லாவற்றையும் அந்த குடும்பத்திற்கும் நாம் கொடுத்து துவா இங்கே நடைபெறும். துவா உருக்கமான துவா. எல்லாரும் கோரிக்கைகளை எழுதி தந்திருக்கிறாங்க. நோய் இல்லாத வாழ்க்கை, கால் வலி, முட்டு வலி, நின்று தொழணும், எழுதப்பட்ட செய்திகள். குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம், குழந்தை இருக்குது, கர்ப்பமாக இருக்கிறாங்க, சோப்பிரசவம், ஆண் மக்கள் கிடைக்கணும், இப்படி பல்வேறு விஷயங்கள். கடனில் இருந்து விடுதலை கிடைக்கணும், கண் பார்வை மங்கி போச்சு, பார்வை கிடைக்கணும். பாருங்க, ஒரு நம்பிக்கையோடு அல்லாஹ்ட்ட கேட்கறதுல மட்டும் சந்தேகம் வரக்கூடாது. அல்லாஹ் கொடுப்பானா? கொடுத்தே தீருவான். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுல்லாஹ் வாந்து மூக்கினூன பில்லா, அல்லாஹ்ட்ட கேளுங்க, அவன் கொடுப்பான் என்ற உறுதியோடு கேட்கணும். நம்ம கேட்கறதுக்கு தகுதி இல்லை, கொடுக்கறதுக்கு அவன் தகுதி உள்ளவன். கொடுப்பான்கிற நம்பிக்கை வலுத்திருக்க வேண்டும், உறுதியாக இருக்கணும். அதனால நம்முடைய எல்லா தேவைகளும், பல தேவைகளை முன் வச்சிருக்கீங்க, அல்லாஹ் வெளிப்படுத்துவான். எத்தனை தேவைகளோ அத்தனை தேவைகளையும்
அதோடு ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கணும். அந்த மாதிரி பெரிய பாக்கியம் நம்ம குடும்பத்தில் அடுத்த தலைமுறைகளும் அல்லாஹ்வின் தொடர்போடு உருவாகணும் என்ற உயரிய குறிக்கோளை எல்லாம் இங்கே முன்வைத்து இன்ஷா அல்லாஹ் துவா மஜ்லிஸ் இப்போது துவக்கமாகும். துவாவுக்கு முன்பு நாம் ஆரம்பமாக சில அவுராத்துகள் ஓதுவோம். அதை தொடர்ந்து துவா. எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இதற்கு பாடுபட்ட நிர்வாகிகள், நமது வாவர் பள்ளி வாசல் நிர்வாகிகள், தலைவர், செயலாளர், பொருளாளர், குறிப்பாக இந்த நிறுவனம் மஜ்லிஸுல் அன்வார் என்ற அமைப்பை நம்ம வாப்பா ஆரன் அப்துல் அமீர் சாஹிப் அவர்கள் கிட்டத்தட்ட 35-40 வருஷம் தக்பீர் தஹரீமா விடாமல் தொழுதவங்க. முன் சஃப்பு தான். அந்த சஃப்பில் அந்த இடத்துல அவங்க இல்லையா, வாப்பா இல்லைன்னா அவங்க இருக்கிறாங்களா ஹயாத்தான்னு கேட்குற அளவிற்கு எந்த நோயாக இருந்தாலும் அங்கே அந்த இடம் காலியாகாது. ஒரு பெரிய இந்த ஊருக்கு கிடைத்த அருளாளர் 40 ஆண்டு காலம் முன் சஃப்பில் முதல் வரியில் அவர்கள் இருக்க தவறியதில்லை. அல்லாஹ் அவர்களின் கபரை சொர்க்க பூங்காவாக்கி வைப்பான. அவங்க ஆரம்பித்த மஜ்லிஸ் ரொம்ப முஹப்பத்தாக இருப்பாங்க, ரொம்ப பாசம். அவங்க கடைசியாக வசியத்து செய்தாங்க. ஹஸ்ரத் 3 வருஷத்துக்கு முந்தைய சொன்னாங்க, என்னுடைய மவுத்து எங்கே நடந்தாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் என் ஜனாசா தாங்கள் தான் தொலை வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க பிள்ளைங்களுக்கே தெரியாது. பல வருஷத்துக்கு முந்தி கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. நான் சொன்ன வாப்பா பெரியவங்க அல்லாஹ் நாடும்போது பார்ப்போம், இல்லை ஞாபகம் வையுங்கள் என் ஜனாசா நீங்கள் தொலை வைக்கணும். அதே மாதிரி நான் வெளியூரில் இருக்கிறேன். நான் வாப்பா சோமில்ல போய் பார்த்துட்டு போயிட்டோம். அங்கே போய் நான் நிகழ்ச்சியில் இருக்கிற தகவல் வருது. உடனே ராத்திரி அன்னைக்கு நோன்பு வேறு, ஷபை பராத்து. வாப்பா பராத்து இரவு தான் வாப்பா வஃபாத்து. ஷபை பராத்து நோன்பு பஸ்ஸில் எனக்கு டிக்கெட்டில் நான் போட்ட டிக்கெட்டில் வர முடியாது. அட்வான்ஸாக வண்டி எடுத்து அதில் வச்சு சஹருக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு இங்கே கலந்து கொண்டு ஜனாசா நான் தான் தொலை வச்சேன். பாப்பா ஆசை நிறைவேறுச்சு. அவ்வளவு முஹப்பத்தானவங்க. அவங்க துவக்கி வைத்த இந்த சபை நம்முடைய விடிஎஸ் அப்துல் அமீத் அண்ணனை கூப்பிட்டாங்க. அதே மாதிரி இங்கே அப்துல்சலாம் அண்ணன், மரியாதைக்குரிய வாப்பாவின் அருமை புதல்வர் ஹபீபுர் ரஹ்மான், நம்ம காசியார் வாப்பா இருக்கிறாங்க, எங்கள் ஜப்பார் சார், நம்முடைய உஸ்மான், டிஎஸ்எம் உஸ்மான், இது போன்றவர்களை எல்லாம் கூப்பிட்டு வாப்பா சொன்னாங்க, எனக்கு பின்னாலும் ஹயாத் இருக்கிற வரைக்கும் சிறப்பாக நடக்கணும். அதோடு அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, ஹசரத் அவர்களை நீங்கள் ரொம்ப கண்ணியமாக நடத்தணும்பாங்க. வாப்பாட்ட ஒரே பேச்சு அதுதான். எந்த வகையிலையும் நம்முடைய சின்ன கண்ணியம் குறைவாக நடக்க மாட்டாங்க. ஹசரத் அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், கண்ணியமாக அவர்களோடு நடக்க வேண்டும். அப்படி அதான் என்ன, நீங்கள் அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கலாம் நீங்கள் உத்தரவு போடக்கூடாது. நீங்கள் உத்தரவு போடக்கூடாது. ஹசரத் எப்படி விரும்புகிறாங்களோ அப்படி என்றெல்லாம் துவக்கி வைத்த இந்த சபை இன்றைக்கு கிட்டத்தட்ட 25 ஆண்டை தாண்டி நடக்குது. 25 வருஷம் தாண்டி போச்சு. அல்லாஹ் இதை கியாமத் வரைக்கும் நடத்தி வைப்பானாக. இதில் யாரை காரணமாக்கினானோ அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. இதற்கு உதவி செய்தவங்க, பக்கபலமாக இருந்தவங்க, பாதுகாப்பாக இருந்தவங்க அத்தனை பேர்களுக்கும், நமது வாவர் பள்ளியினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், நிர்வாக உறுப்பினர்களுக்கும், இங்கே வந்த தாய்மார்கள் உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தன் புறத்திலிருந்து அத்தனை பாக்கியங்களையும் வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிர் தாவான் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.